வந்து ஜெபிக்கும் பொழுது கூட பாருங்கள், அந்த பிள்ளைகள் விளையாடி கொண்டே இருக்கும். அதை நாம் கட்டுப்படுத்த மாட்டோம். அது வளர 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 அது அப்படி தான் இருக்கும். அதற்கு பிறகு ஜெபத்துக்கு வர மாட்டேங்காங்க, ஜெபிக்கும் பொழுது கூட வரமாட்டேங்க, ஜெபித்தா தனியாக போய் மொபைலை பார்க்குது, குடும்ப ஜோம் சொன்னால் வரமாட்டேங்க. இப்படி பல கேள்விக்கு பதில் எங்கே இருக்கிறது என்று பார்த்தோம்னா, நாம் வளர்த்த சிறு பிள்ளைகளை எப்படி வளர்த்தோம், அதுதான் பதில். நீ சரியாக வளர்த்திருந்தாயானால் அந்த ஜெபம் என்பதில் பிள்ளைகள் ஓடி வந்துவிடும். ஆனால் சிறு பிள்ளையில விட்டுட்டு சின்ன பிள்ளையில நல்லா ஜெபித்தான், வர 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 அப்படியே ஜெபிப்பதில்லை. எல்லா பிள்ளைகளோட சேர்ந்து மொபைலில் விளையாடுறதும், மொபைல் பார்க்குறதும், சினிமா பார்க்குறதும் இப்படி ஆகவே போகிறான். ஜெபிக்க மாட்டுக்கிறான், ஜெபிக்க மாட்டுக்கா, தனிமையில் இருக்க விரும்புகிறா. இப்படி பல குற்றச்சாட்டுகளை பிள்ளை மீது பெற்றோராகிய நீங்கள் வைத்தீர்களானால் அதற்கு காரணம் என்ன? நாம் சரியாக பிள்ளையை வளர்க்கவில்லை. ஜெப பயம் அவருக்கு இல்லை. கர்த்தரை தேடுகிற அந்த தேடுதல் அவர்களுக்கு உணர்வற்று வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். தேடுகிற எண்ணமே இல்லை. அப்போ